வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மயங்கி விழுந்த சாஸ்திரி. உடலில் காவி, கையில் தண்டம், கழுத்தில் ருத்ராட்ச மாலை, நெற்றி நிறைய விபூதி. இத்துடன் ஆகாயத்தை தொடும் அளவு ஒரு துறவியின் உருவம் என் கண்முன்னே தோன்றியது. அவருக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் வேத பாராயணம் செய்வதை கண்டேன். ஒரு கட்டத்தில் அவர் மெல்லிய குரலில் தோண்டாதே தோண்டாதே என்று கூறியது என் செவிகளில் விழுந்தது. அதையே நானும் சொல்லியிருப்பேன் போலிருக்கிறது. பின்னர் அந்த நெடிய உருவம் சிறிதாகி மறைந்து போனது. சதாசிவம் சதாசிவம் என்று யாரோ ஜெபித்துக் கொண்டிருப்பதை கேட்டேன் என்றார் அந்த சாஸ்திரிகள் மயக்கம் தெளிஞ்ச பிறகு. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்வு ஒரு உண்மை சம்பவம். சக்தி விகடனில் பிரசுரமானது. விழுப்புரம் அருகில் உள்ளது வடவாம்பலம் கிராமம். 1926ஆம் ஆண்டு மகாபெரியவா அந்த வழியாக போகும்போது மனதில் ஏற்பட்ட திடீர் சலனத்தின் காரணமாக அந்த கிராமத்துக்குள் தன் பரிவாரங்களுடன் நுழைந்தார். இங்கே ஒரு சந்நியாசி இருந்தாரே, ஞாபகம் இருக்கிறதா என்று எதிர்பட்ட கிராமத்து முதியோர்களிடம் கேட்டார். யாருமே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த கும்பலில் இருந்த ஒரு முதியவர் மட்டும் அந்த ஊரில் பல வருடங்களுக்கு முன் ஒரு துறவி இருந்ததாகவும் அவர் அதே ஊரில் சமாதி அடைந்ததாகவும் சொன்னார். 2-3 வருடங்கள் அவரது சமாதிக்கு பூஜைகள் தொடர்ந்து நடந்ததாகவும் பிறகு அது நின்று போனதாகவும் சொன்னார். ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்னும் 58வது பீடாதிபதி அங்கேதான் சமாதி அடைந்திருக்கிறார் என்பதை மகாபெரியவா தெரிந்து கொண்டார். அந்த கிராமம் முழுக்க தேடி அவரது சமாதியை கண்டுபிடித்தார். பிறகு தன்னுடன் வந்த அடியார்களில் ஒருவரிடம் அந்த இடத்தை தோண்டச் சொன்னார். அகலமாக வேண்டாம், ஆழமாக தோண்டுங்கள் என்று கட்டளையிட்டார். மண்வெட்டி எடுத்து மகாபெரியவா காட்டிய இடத்தை தோண்டினார் ஒருவர். அப்போது அருகில் இருந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் என்பவர் மெய்மறந்து தோண்டாதே தோண்டாதே என்று கூச்சலிட்டு அங்கேயே மயங்கி விழுந்தார். தோண்டிய ஆசாமி திகைத்து போய் உடனே தோண்டுவதை நிறுத்தினார். வெகு நேரத்துக்கு பிறகுதான் அவரது மயக்கம் தெளிந்தது. மகாபெரியவா சாம்பமூர்த்தி சாஸ்திரியிடம் மெதுவாக விசாரித்தார். உடலில் காவி, கையில் தண்டம், கழுத்தில் ருத்ராட்ச மாலை, நெற்றி நிறைய விபூதி. இத்துடன் ஆகாயத்தை தொடும் அளவு ஒரு துறவியின் உருவம் என் கண்முன்னே தோன்றியது. அவருக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் வேத பாராயணம் செய்வதை கண்டேன். ஒரு கட்டத்தில் அவர் மெல்லிய குரலில் தோண்டாதே தோண்டாதே என்று கூறினார். அது என் செவிகளில் விழுந்தது. அதையே நானும் சொல்லியிருப்பேன் போலிருக்கிறது. பின்னர் அந்த நெடிய உருவம் சிறிதாகி மறைந்து போனது. சதாசிவம் சதாசிவம் என்று யாரோ ஜெபித்துக் கொண்டிருப்பதை கேட்டேன் என்றார் அந்த சாஸ்திரிகள். அந்த இடத்தில்தான் ஸ்ரீ ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானம் இருப்பதை உறுதி செய்து கொண்ட மகாபெரியவா 1927ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அதிஷ்டானத்துக்கு பிருந்தாவனம் கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். இப்போது அங்கே வருடா வருடம் ஆராதனை நடக்கின்றது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.